என்ன இது? அந்த ஆண்டவன் உரைத்தபடி 2 செல்வங்களையும் அழகாக வளர்த்து விட்டேன். சரி, செல்வங்கள் ஆளாகி விட்டார்கள், இதுவரை காணவில்லையே. சரி, சென்று பார்க்கின்றேன். செல்வங்களே, முடிவருக்கு மகனாக அஜரோரப்பன் என் தம்பியை இதுவரை காணவில்லை. தம்பியை சென்று வருகிறேன். மகனாக பிறந்தவன் எனது பெயரோ வீரபத்ரன் என்று எனது அண்ணனை காண வேண்டும். அண்ணா 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 அன்பு கோடி வணக்கம். அண்ணா அண்ணா அன்பு கோடி அப்படி ஆகட்டும் அண்ணா. இருவரும் இந்த புத்தாங்கு நேற்றிலே ஏழ்மையினாத முடிவதற்கு மகனாக வளர்ந்து வருகிறேன். ஆமா, தினமும் தன்னுடைய தந்தையை சந்திப்பது ஐயனார் அப்படி வீரபத்ரனை காணவில்லையே. சற்று அமர்ந்து பார்க்கலாம். மகனே, அப்பா போற்றேன், பல அன்புடனே நான் பணிந்து உன் மகன்பாதம் போற்றினேன், பதம் சாற்றினேன், அன்புடனே உன் பதத்தை போற்றினேன். அப்பா உன் போற்றேன், பல சாற்றினேன், பல அன்புடனே நான் ஆனமெல்லாம் பொழியணும், பூமி எல்லாம் விளையணும். எங்கள் இருவரையும் வாழ்க வாழ்க. அப்பா, ஆகி சிறந்த கோவிலும் இல்லை, அந்த சொல்வித்த மந்திரம் இல்லை.
ஐயனாரப்பனையும் ஐயனாரப்பா, வீரபத்ரா, வாழ்க வாழ்க. அப்பா அப்பா என்று என்னை வாயார அழைக்கின்றீர்களே, சரிதான். மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். இருந்தாலும் நான் உங்கள் இருவருக்கும் தந்தை கிடையாது. உங்கள் இருவருக்கும் வளர்ப்பு தந்தை நான். வளர்ப்பு தந்தையா? வளர்ப்பு தந்தை. எப்படி? ஐயனாரப்பா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணருக்கும் அந்த ஈசனுக்கு பிறந்தவன் ஐயனாரப்பன். ஓ, ஐயனாரப்பனுக்கு துணையாக ஒரு துணை வேண்டும் என்று ஓ, சிவனின் நெற்றியில் வேர்வையிலே பிறந்த நாள் ஓ, வீரபத்ரன் என்று பெயர் சுட்டுனை சீரும் சிறப்போடு வளர்த்து வருகின்றேன். ஓ, சிவபெருமான நெற்றின் வேர்வை துறையிலிருந்து பிறந்ததால் என்னுடைய வீரபத்திரன். வீரபத்ரன் ஓ, இருந்தாலும் அப்பா, வளர்ப்பு தந்தையாகத்தான் நான் இருந்ததை தவிர அப்படியா? பெற்ற பிள்ளை தந்தை கிடையாது நான். ஓ, இருந்தாலும் உங்கள் இருவரையும் வில் பயிற்சி, வால் பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் என அனைத்து வித்தைகளும் கத்துக் கொடுத்து விட்டு தந்தையே, ஆமா. உங்கள் இருவரையும் எதற்காக அழைத்து தெரியுமா? அழைத்த காரணம் அந்த சிவனுக்குரிய பூஜை மலர் இருக்கின்றது அல்லவா, பாரிஜாத மலர். பாரிஜாத மலர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய மலர் பாரிஜாத மலர். அந்த பாரிஜாத மலரை அனுதினமும் யாரோ களவாடி செல்கிறார்கள். இருக்கிறார்களா? ஓ, என்ன இந்த பூலோகத்திலே பாரிஜாத மலரை களவாடி செல்கிறார்களா? களவாடி செல்கிறார்கள். அதை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, யார் என்று காவலிலே இருவரும் சர்வ ஜாக்கிரதையோடு செல்ல வேண்டும். ஆகட்டும் தந்தையே, அப்படி சிறப்புடனே செய்து முடித்து வெற்றியோடு இருங்கள். அண்ணா, புறப்படுங்கள், நாம் செல்லலாம். அகட்டம் தம்பி. இரு செல்வங்களையும் அழகாக வளர்த்து ஆளாக்கி விட்டேன். இருந்தாலும் காவலிலே எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றேன். வருகின்றேன். தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனது. பாத்தியா, அழகான நீரோடை. இந்த நீரோடையிலே நீராடி கொண்டிருக்கும் தருவாயில் இந்த நீரோடையாகப்பட்டது இப்படி அசுத்தமாக இருக்கின்றது. இந்த அசுத்தத்துக்கெல்லாம் யார் காரணம் என்று தெரியவில்லை. இந்த நீரை யார் அசுத்தம் செய்தார் என்றும் தெரியவில்லை. உடனடியாக இந்த நீரோடை எங்கு செல்கின்றதோ அங்கு சென்றால் இந்த நீரோடையை யார் அசுத்தம் செய்கிறார் என்று தெரிந்துவிடும். புறப்பட்டு சரி, அதுக்குள்ள இந்த துணில துவைச்சு போட்டுடணுமா? அண்ணா வந்தானே, அண்ணார சின்னா வந்தானே. வண்ணா வந்தானே வண்ணார சின்னா வந்தானே. ஆஹை 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 ஆஹை. இந்த நீரோடை எப்படி அசுத்தமாக இருக்கின்றது? இந்த அசுத்தத்துக்கு காரணம் யார்?
அதோ பார்த்தாயா, இந்த நீரோடையை எவனோ ஒருவன் துவைத்துக் கொண்டு இந்த நீரோடையை இப்படி அசுத்தம் வைத்து செய்து கொண்டிருக்கிறான். அவன் யார் என்று தெரியவில்லை. அட பாவி, எத்தனை ஓடைகள் இருக்கிறது, எத்தனை ஆற்ற கரைகள் இருக்கின்றது, எத்தனை ஏரி குளம் அனைத்தையும் விட்டுவிட்டு நாங்கள் குளிக்கக்கூடிய இந்த நீரோடையை இப்படி அசுத்தம் செய்து விட்டாயே. இப்பொழுது உன்னை என்ன செய்கிறது போட தெரியுமா? இப்பொழுது நீ சத்திரப்படியாக போட